இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 20 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும், பயிர் கழிவு மூடாக்கிடவும், மழையினை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டி போடும் கலப்பை கொண்டு கோடை உழவினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நீர்ப்பாசன வசதியுள்ள பகுதிகளில் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி சோளத்திற்கு 1 ஹெக்டருக்கு 50 கிலோ யூரியா என்ற அளவில் 2வது மேலுரமாக இட்டு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி கம்பு பயிரில் கைகளை எடுத்து 1 ஹெக்டருக்கு 90 கிலோ யூரியா என்ற அளவில் முதல் மேலுரமாக இட்டு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். அறுவடை செய்யப்படாத எள் பயிர் சாய்ந்து இருந்தால் காற்றோட்டம் ஏற்படுமாறு சாய்ந்த செடிகளை விலக்கிவிடவும். நன்றாக வெயில் வந்தவுடன் அறுவடை செய்யவும். உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வடிகால் வசதியுடன் தொடர்ந்து மஞ்சள் நடவு செய்யவும். நிலவும் வானிலை உகந்ததாக இருப்பதால் பருவகால திராட்சையில் கவாத்து செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பசுந்தாள் உர பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொழிஞ்சி போன்றவற்றை தெளிக்கவும். வரும் நாட்களில் மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கவும். பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்பதால் நாற்றங்காலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மழை சாரல் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல்லில் நீர் தேங்குவதால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க நீர் மட்டத்தை பராமரிக்கவும். காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தடுக்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும். உளுந்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் அமைக்கவும். வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும், மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மற்றும் 20 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு உடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேகமூட்டமான வானிலை காரணமாக மரவள்ளி கிழங்கில் சுண்ணாம்பு கலந்த மண்ணில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்படலாம். எனவே 1% இரும்பு சல்பேட் மற்றும் 1% மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 0.1% யூரியா கரைசலை போதுமான மண் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்கவும். சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் சோள தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காய்கறி சாகுபடி விவசாயிகள் காய்கறி வயலில் உள்ள உபரி நீரினை வெளியேற்ற நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பிண்ணாக்கு மண்ணில் இடவும். உருளைக்கிழங்கு பயிரில் ஏற்படும் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் ஹெக்ஸாகனோசோல் 2% எஸ்சி, 0.06% அல்லது மேன்கோசப் 2 கிராம், ஆர் குளோரோதலோனில் 2 கிராம் ஆகியவற்றை இலை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.
குறுமிளகாயில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.2%, மண்ணை அள்ளுதல் அல்லது பொட்டாசியம் பாஸ்பனேட் 0.3% அல்லது மெட்டாலாக்சில் 0.1% பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கடந்த நாட்களில் பெய்த மழையினை கொண்ட விவசாயிகள் தங்களது நிலங்களில் கோடை உழவினை மேற்கொள்ளுமாறும் வரப்புகள் அமைத்து பெய்யும் மழையை வீணாகாமல் சேமித்து பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். விவசாயிகள் தற்பொழுது பெய்துள்ள கோடை மழையினை பயன்படுத்தி மரவள்ளி 4 முதல் 5 மாத வயது பயிரில் மேலுரம் மற்றும் நன்கு மட்கிய தொழு உரம் இட்டு மண் அணைப்பதனை மேற்கொள்ளலாம். நடப்பு மானாவாரி மற்றும் இரவை பருவத்தில் பாசிப்பயிறு ரகத்தினை பயிரிடுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விதைப்பிற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். தென்னையில் ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 5 மில்லியுடன் ஒட்டும் திரவம் 1.5 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து பவர் கண் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும். மற்றும் 3 அடிக்கு 1.5 அடி மஞ்சள் அட்டை 10 எண் ஏக்கருக்கு பரவலாக கட்ட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் டயாமீத்தாக்சைம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும். தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அசோஸ் பைரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மணல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் மணிக்கு 6 முதல் 18 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்து கொடுக்கவும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம்.